ஜாலியாய் ஒளியில் திளைப்போம். பைபிள் கதை கிராஃப்ட் ஜெப நேரம். இந்த நிகழ்ச்சி வேற லெவல் தான். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் மந்த் இண்டிபெண்டன்ஸ் மந்தில் உங்களை சந்தித்தது. ஸோ இந்த மந்த்லேயும் உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ கடந்த மாதம் ஃபுல்லாகவே ஏசப்பா உங்களை நல்லபடியாக நடத்தினாரா? அவர் உங்களுக்கு நல்லவராக இருந்தாரா? அவர் உங்களோடு கூட இருந்து போக்கிலும் வரத்திலும் நடத்தினாரா? ஸோ கண்டிப்பாக நடத்தியிருப்பார். கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அதே தான் இதே மந்தில் நம்ம ஒரு புதிய தீமோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த செப்டம்பர் மந்த்னாலே கொஞ்சம் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மந்த்துக்கான தீம் என்ன தெரியுமா? நம்ம நிறைய இந்த உலக காரியங்களில் நம்ம பார்க்கும்போது சூப்பர்மேன், பிளாக்மேன், பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். இவங்கள தான் நம்ம ஹீரோஸ் இந்த மாதிரி நம்ம கவனித்து கொண்டு இருப்போம். ஆனால் அவங்களாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம கூட வருவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. அவங்களாம் ஒரு டூப்ளிகேட்ஸ். அவங்க வெறும் கதாபாத்திரமாக இருந்து போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய ரியல் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்முடைய ரியல் லைஃப் ஹீரோ. ஸோ இந்த மந்த்துக்கான தீம் என்னென்னா ஜீசஸ் இஸ் ஆர் ஹீரோ. ஸோ இந்த மந்த் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோ அதை குறித்து தான் நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட ஒரு முக்கியமான ஒரு பர்சன் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அதே மாதிரி இந்த மந்த் உங்களை என்டர்டெயின் பண்ணுவதற்கு ஸோ தியோவை கூப்பிடலாமா? வா தியோ. ஹாய் தியோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கேனா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். தியோ, நீ எதாவது சொல்ல விரும்புறியா? ஹாய் குட்டீஸ், நம்ம போன மாதம் எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது போல் இந்த மாதமும் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்து ஏசப்போட நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வாவ், சூப்பர் தியோ. இந்த மாதம் தீம் என்னன்னா? தீமா? நீ என்ன நினைக்கிற? என்ன தீமா இருக்கும் நீ நினைக்கிற? அண்ணா எனக்கு தெரிலண்ணா, நீங்களே சொல்கிறீங்கண்ணா. சரி, ஹூ இஸ் அ ஹீரோ? சூப்பர்மேன். சூப்பர்மேனா? பேட்மேனா? ஸ்பைடர்மேனா? என்ன சொல்ற நீ? இப்போ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க வருவாங்களா? தெரிலண்ணா. தெரிலல்ல. அப்போ ரியல் லைஃப் ஹீரோனா நீ யாரை நினைக்கிற? தெரிலண்ணா. தெரிலையா? சரி, நமக்காக சிலுவை சுமந்து அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவம் சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் இப்போ ஒரு ஹீரோவாக இருக்காரு. அது யாரு? நம்ம ஏசப்பா தான். ஸோ இந்த மந்த் ஜீசஸ் இஸ் அ ஹீரோ அப்படின்ற தலைப்பில் நம்ம கொண்டாட போகிறோம். ஸோ குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இப்போது என்ன பண்ண போகிறோம்? ஆக்ஷன் சாங். என்ன தியோ, ரெடியா? ரெடினா. அப்போ கிளம்பு. ஸோ நெக்ஸ்ட் செஷன் ஆக்ஷன் சாங். போலாமா? போலாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பைபிள்ல இருந்து கதைங்களை வாசிச்சிட்டு இருக்கேன்ப்பா. அப்படிங்களா? மாமா, பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்றீங்களா? பைபிள்ல இருந்தா கதை சொல்லவா இல்ல பாடவா? பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுறது மாத்திரம் இல்ல ஜூடா, வா சேர்ந்து ஆடலாமா?
வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. எங்கூடதாமா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாமா நீ மனுஷனை பிடிப்பாய். எங்கூடதாமா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாமா நீ மனுஷனை பிடிப்பாய். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கையுவை கண்டு கொண்டாரு. கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கையுவை கண்டு கொண்டாரு. கீழே இறங்கி வா, உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். கீழே இறங்கி வா, உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே.
இயேசுவை கொண்டாடு. கைகள் சுகமானதால், கால்கள் சுகமானதால், கைகள் சுகமானதால், கால்கள் சுகமானதால், துள்ளி குதித்து கரங்கள் தட்டி பாட்டு பாடு தம்பி, பாட்டு பாடு தங்கை. கைகள் சுகமானதால், கால்கள் சுகமானதால், கைகள் சுகமானதால், கால்கள் சுகமானதால், துள்ளி குதித்து கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. பல்லே பல்லே பாவு பங்கிடா, பல்லே பல்லே பாவு பங்கிடா, பல்லே பல்லே பாவு பங்கிடா, பல்லே பல்லே பாவு பங்கிடா. பாவ சோதனை ஜெயித்திட பரிசுத்தமாக வாழ்ந்திட, பாவ சோதனை ஜெயித்திட பரிசுத்தமாக வாழ்ந்திட, ஜீசஸ் உனக்கு துணை நின்று பரலோக ராஜ்யம் சேர்ப்பாரே, பரலோக ராஜ்யம் சேர்ப்பாரே. பாவ சோதனை ஜெயித்திட பரிசுத்தமாக வாழ்ந்திட, பாவ சோதனை ஜெயித்திட பரிசுத்தமாக வாழ்ந்திட, இயேசு உனக்கு துணை நின்று நித்திய வாழ்வை தருவாரே, நித்திய வாழ்வை தருவாரே. பல்லே பல்லே பாவு பங்கிடா, 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 பல்லே பல்லே பாவு பங்கிடா. காய்ஸ், நம்ம எல்லாரும் ஆக்ஷன்ஸா கத்துக்கணும்ல, அதே மாதிரி இப்போ வர்ஷிப் பண்ண போறோம், இயேசுவோட நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செஷன் வர்ஷிப். ஹாய் குட்டீஸ், நம்ம இப்போ தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனை ஆராதிக்கிறது அவருக்கு ரொம்ப பிரியமா. அதுவும் சின்ன பிள்ளைங்க நீங்கள் ஆண்டவரை ஆராதிச்சிங்கன்னு சொன்னால் அதை அவர் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறாராம். 1000 நாமங்கள் உடையவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஆராதிக்கும் போது அந்த நாமத்தினாலே நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் பயபக்தியாக உண்மையாக முழு உள்ளத்தோடு நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு எந்த கேம்ஸை குறித்து யோசிக்கக்கூடாது, இல்லை எந்த கார்ட்டூனை பற்றியும் யோசிக்கக்கூடாது. இப்போ இந்த நேரம் நாம் இயேசுவுக்கு கொடுக்கிற நேரம், அவரை நாம் ஆராதிக்கிற நேரம். பரிசுத்த ஆவியானவர் ஆராதனை நேரத்தில் நம்மை நடத்துவதற்காக அவர் வந்திருக்கிறாரா? அப்போ தேவ ஆவியானவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம் சொன்னால் தேவன் நமக்கு நன்மையையும் கிருபைகளையும் தொடர செய்கிறாரா? கண்களை மூடி தேவனை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? கைகளை தட்டி என் கத்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கத்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலம். சேர்ந்து சொல்லலாமா? யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோயிக்கு அல்லேலூயா, என்னை நீரே
கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. சொல்லலாமா? யெகோவா ஷாலோம் சேர்ந்து யெகோவா ஷம்மா, யெகோவா ரூமா, கைகளை தட்டி யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் கட்டி பாடிடுவே. சின்ன பிள்ளைங்களா இருக்கிற நீங்க ஆண்டவருக்கு உங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் அவர் சொல்றாரு, பாலகர் வாயிலே என் துதியை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி நீங்க துதிக்கும் போது அவருடைய இருதயம் சந்தோஷத்தினால நிரம்பி வழியுமா. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளை நீங்க உங்க வாயிலிருந்து இயேசுவே என்று சொல்லும்போது, அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது அவர் உங்களுக்கு அவருடைய நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். யெகோவா ஷாலோம் என்று சொன்னா சமாதானத்தை கொடுக்கிறார். யெகோவா ஷம்மா என்று சொன்னா கூடவே இருக்கிறேன்னு சொல்றார். யெகோவா ரூவா என்று சொல்லும்போது நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். யெகோவா ராஃபா என்று சொல்லும்போது சுகம் தருகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற குட்டீஸ், உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு சுகவீனமாய் பலவீனமாய் இருப்பீங்கன்னா இந்த ஆராதனை நேரத்தில் யெகோவா ராஃபா என்று நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சுகத்தை கொடுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்ரோயின் சொன்னீங்கன்னா உங்களை பார்க்கிற தேவன், உங்களை காண்கிற தேவன் என்று அர்த்தமா. அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரா. எல் ஷடாய் நீங்க சொல்லுவீங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன், அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குட்டி தம்பி தங்கச்சிங்க, நீங்க உங்க வாயில அப்பாவோட நாமத்தை சொல்ல ஆரம்பிப்பீங்களா? சொல்லுங்களேன். யெகோவா தேவனே சொல்லுங்களேன். கர்த்தாதி கர்த்தாவே சொல்லுங்களேன். ராஜாதி ராஜாவே என்று சொல்லுங்களேன். அவருடைய நாமம் ஒவ்வொரு நாமத்தை சொல்லும் போதும் அவர் உங்களிடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி இயேசுவே என்னை நினைத்தருளுன்னு சொல்லுங்களேன். இயேசுவே எங்கள் அப்பா அம்மாவை நினைத்தருளுன்னு சொல்லுங்களேன். இயேசுவே எங்களுடைய குடும்பத்தை நினைத்தருளுன்னு சொல்லும்போது உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, உங்களுடைய தாய் தகப்பனார் ஆசீர்வதிக்கப்பட, உங்களை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறதுனால உங்கள் வாய்களிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையோ அவர் அப்படியே கவனித்து அதை அப்படியே நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி இருப்பீங்கன்னா நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் ஆண்டவர் விடுதலையை கொடுத்து உங்களை நடத்துவதற்கு வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போ நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கத்துக்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் இந்த பேப்பர் ஸ்டேஷனரிஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. நமக்காக ஜனவாக்கா வந்து உங்களுக்காக என்ன கத்துக்க போறோம்? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த செஷனில் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே வரலன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நான் வந்துட்டு உங்களை பார்க்குறதுக்காக நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிராஃப்ட் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நான் நம்புகிறேன் நீங்கள் போன தடவை சொல்லிக் கொடுத்த அந்த காஸ்பிள் கிராஃப்டை வந்து நல்லா கவனிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி சம்திங் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன். அதையும் நீங்கள் வந்து சூப்பராக மனசில் வச்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எங்களுக்காக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் சொன்னதை நீங்கள் செஞ்சிட்டீங்கல்ல. ஓகே, ஸோ நீங்கள் வீடியோவாக எடுத்து அனுப்பலாம், இல்லை ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். கீழே தெரிகிற நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்காக வந்துட்டு நாங்கள் ஒரு சில ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். ஸோ நீங்கள் அனுப்புவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன். உங்களுடைய வீடியோஸ்க்காக, உங்களுடைய ஃபோட்டோஸ்க்காக நான் ரொம்ப காத்திருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் சூப்பராக எனக்கு வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கான ஒரு அழகான ஒரு சின்ன கிஃப்ட், ஒரு சின்ன ஸ்டிக்கர்ஸ் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துறதுக்கு அது ரொம்ப பயங்கர ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா. சரிங்களா? ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்காக ஒரு சின்ன அழகான ஒரு சூப்பர்பான ஒரு கியூட்டான ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பாக்ஸ் பாத்தீங்களா? அழகா இருக்கா? இந்த பாக்ஸ் டிசைன் போட்டு அழகா இருக்கா? ஓகே, இந்த பாக்ஸை ஓபன் பண்ணா அது இன்னொரு பாக்ஸ் இருக்கு. சூப்பர்ல? ஸோ இந்த மாதிரி நீங்க பாக்ஸ்குள்ள பாக்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சின்ன கிஃப்ட் கொடுத்து நீ ஓபன் பண்ண சொல்லி லாஸ்ட்ல ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து கூட நீங்க வந்து அவங்கள ஹாப்பி பண்ணலாம். ஒரு சின்ன ஃபன் கேம் மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து இதை செய்யணும் அப்படின்னா சில ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு, சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பர்பா செய்யலாம். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சூப்பர்பான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர். ஓகே, சூப்பர். ஒரே ஒரு பேப்பர் தான் நமக்கு தேவைப்படும், வேற எதுவுமே தேவைப்படாது. நோ சிசர், நோ க்ளூ, நோ ஸ்கேல்ஸ், பென்சில், பென் எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு பேப்பர் இருந்தால் போதுமானது. சரிங்களா? ஓகே, இந்த பேப்பர் என்ன பண்ணுங்க, இந்த எப்பவுமே இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து கிடைக்கணுன்றதுக்காக நம்ம பண்ணுவோம்ல, இந்த மாதிரி அழகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, சிசர்ஸ் இருந்தாலும் பெஸ்ட் தான், பட் நான் சிசர் இல்லாம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா சிசர்ஸ் வச்சு நிறைய பேர் நிறைய வேலைகள்லாம் பண்ணிடுறீங்க அப்படின்னு கேள்விப்படுகிறேன். அதனால வந்து சிசர்ஸ் வேணாம். சரியா? ஓகே, அப்போ வந்து அழகா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நீங்க இப்படி நல்லா ஸ்ட்ராங் பண்ணி நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட் கிடைக்கும். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அழகா டேர் ஆகும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப கிளியரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்க வந்து நம்மள மன்னிச்சிருவாங்க. சரி, ஓகே, இப்படி நான் எடுத்துட்டேனா ஸ்கொயர் ஷேப்ல ஆயிடுச்சா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நடுவுல இங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்டோட நடுவுல எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து பண்ணிட்டீங்களா? அடுத்து அது மீட் பண்ற மாதிரி ஒரு மடக்கணும். பண்ணிட்டீங்களா? அடுத்து இது வந்து இதை மீட் பண்ற மாதிரி ஒரு மடக்கணும். இது எங்கேயோ பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, அந்த 4 கப்ஸ்ல விளையாடுவீங்களா, அதெல்லாம் சூப்பரா பண்ணிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் நீங்க கைவந்த கலையான விஞ்ஞானிகள் நீங்களாம். ஸோ அடுத்துதான் வந்து மெயின் பிக்சர். நான் எப்படி பண்றதை கவனமா கவனிச்சுக்கணும். ஓகே, ஸோ நான் இதெல்லாம் நல்லா இது பண்ணிக்கிட்டு இதை நீங்க பிரிச்சிடணும். ஒரு சைடு பட்டம் பிரிச்சுட்டு இன்னொரு சைடு இருக்குல்ல, இந்த சைட இந்த நடுவுல ஒரு லைன் மாதிரி தெரியுது பாத்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கோடு மாதிரி. இந்த ரெஃபரன்ஸ் கோடு வர வரைக்கும் அப்படியே மடிச்சிடணும். இதை வச்சு அழகா மடிக்கணும். அழகா மடிச்சுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைட் இதுக்குன்னு போயிட்டு ஒரு A4 ஷீட் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு சொல்லிட்டு உங்க அம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்க வீட்டுல இருக்கிற நியூஸ் பேப்பர் வச்சு கூட நீங்க எதே பண்ணலாம். சரியா? இதுக்குன்னு உங்களுடைய நோட் புக்ல இருக்கிற பேப்பர்ல கிழிச்சு உங்க அம்மா அப்பாவுக்கு வந்து சங்கடத்தை கொடுத்துடாதீங்க. சரிங்களா? எந்த பேப்பர்ஸ்னாலும் ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்ன சொல்ல போறாங்க? இதே மாதிரி இதுக்கும் பண்ணிக்கணும், இந்த சைடுக்கும். சரிங்களா? இது ஒண்ணா. அடுத்து இந்த சைடு
இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பாக்ஸஸ் தெரியும், கரெக்டா? நிறைய பாக்ஸ் இருக்கு. ஸோ நான் இதையுமே ஒரு கோட் போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கொயர் ஷேப்பில் நிறைய பாக்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் நம்ம வந்து என்னதான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம பழையபடி இது பண்ணோம்ல, இதே மாதிரி பழையபடி பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அடுத்து இதை பிரிச்சுட்டு இதை இப்படி மடிச்சுக்கணும். அடுத்து அதே அப்படியே ஆப்போசிட்ல மடிச்சுக்கணும். இதை முடிச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு இதையும் இப்படி பண்ணிக்கணும், ஆப்போசிட் சைட்ல பண்ணிக்கணும். ஓகேவா? பண்ணிட்டீங்களா? பண்ணதுக்கு அப்புறமா இதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நல்லா கவனமா கவனிங்க. உள்ள இதை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி அமுக்கிட்டு இந்த இதை வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா இப்படி நீங்க மடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் சைட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு ஈஸி ஆயிடும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ ஒரு சின்ன மடிப்பு மடிச்சிருக்கேன். எப்படி மடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்படி நீங்க மடிக்கிறீங்கல்ல, மடிக்கும் போது உங்களுக்கு டக்குன்னு உங்களால இப்படி வந்து கர்வ் பண்ணி, அதாவது இப்படி மடிச்சு உங்களால இப்படி போட முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். இப்படி பாத்தீங்கன்னா இப்படி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு கோடு தெரியும், இங்க ஒரு கோடு தெரியும். எப்படி? இப்படி மடிக்கும் போது பாதி, இந்த சைடு மடிக்கும் போது பாதி. அப்ப இப்படி மடிச்சீங்கன்னா இந்த சைட்ல இருக்கிறது பாதி வருமா? நல்லா மடிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைட்ல இருக்கிறது சின்ன கோடு வருமா? அதை இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த இதுல இருந்து இது வரைக்கும் அப்படி மடிச்சுக்கணும். மடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஓகேவா? அடுத்து என்ன பண்றேன், அதே மாதிரி பழையபடி நான் வந்து மடிக்கிறேன். பழையபடி நான் என்ன பண்றேன், இப்படி மடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி மடிச்சோம், கரெக்டா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோச்சிக்க மாட்டாங்கலாம் சொல்லி நான் சொன்னேன்ல, அதே மாதிரி இப்படி கண்ணாப்பினான் மடிச்சது மாதிரி தான் இருக்கும், ஆனா ஃபைனல் அவுட்புட் நல்லா இருக்கும். ஸோ என்ன பண்றேன்னா இந்த ரெண்டு கையையும் என்ன பண்றேன், இப்படி கொண்டு போய் இப்படி மடிச்சுடுறேன். மடிச்சு பாத்தீங்கன்னா இங்க ஒரு சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு விரலையும் நான் என்ன பண்றேன், இப்படி வந்து உள்ள கொண்டு வரேன். உள்ள கொண்டு வந்தேன்னா இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து நீங்க ஒரு அட்டை மாதிரி ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நீங்க இதுல ஏதாவது வேற ஏதாவது வேணா கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஆண்டவர் எல்லாமே தூக்கி போட்டு நம்ம உதவாதவங்கன்னு சொல்லி தள்ளி போடப்படுற இடத்துல கூட சூப்பரா ஒரு மாஸ்டர் பீஸா ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருப்பார். இதை நீங்க அழகா கலர் அடிச்சு அழகா இதுல வந்துட்டு அந்த கல்லு அந்த இதெல்லாம் வந்து அழகா ஒட்டி வச்சிருந்தீங்கன்னா, அந்த கலர் கிளிட்டர்ஸ் எல்லாம் வந்து அழகா போட்டு வச்சிருந்தீங்கன்னா பார்க்க இன்னும் அழகா இருக்கும். அதே மாதிரி கிஃப்ட் பாக்ஸாவும் என்ன பண்ணலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இதே மாதிரி தான், இதே சைஸ்ல நீங்க செஞ்சு, இது ரெண்டுமே ஒரே சைஸ் தான். ஸோ நீங்க செஞ்சு நீங்க இதுக்குள்ள நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள போட்டீங்கன்னா இது அழகான ஒரு பாக்ஸ். ஸோ நீங்க கிஃப்ட் பாக்ஸா கூட நீங்க அநேக பேருக்கு கொடுக்கலாம். ஸோ இல்லைன்னா உங்களுடைய சில பொருட்களை கூட நீங்க உள்ள போட்டு வச்சுக்கலாம். அதுவுமே நீங்க ஒரு திக்கான ஒரு கார்ட்போர்ட்ல செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த தலைப்பின் பிரகாரமா ஆண்டவர் ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்ல. ஸோ ஹீரோ என்னெல்லாம் பண்ணுவாரு, ஹீரோ நம்மளுக்காக முடியாத காரியத்தையும் முடிச்சு காண்பிப்பார். இது வேஸ்ட்ன்னு சொல்லி என்ன பட்டிருந்தது, இது வேணான்னு சொல்லி வெளியில வச்சிருந்தாங்க. இதை தான் நான் வந்து உங்களுக்காக இப்போ நான் சூப்பரா ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சிருக்கேன். சோ இதுல நிறைய காரியங்களை நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், நிறைய விஷயங்களை நான் உள்ள எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேப்பர் கூட வேண்டாம்னா கூட நான் அதோடய மடிச்சு கூட நான் எடுத்து உள்ள வச்சுக்கலாம். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளா ஆண்டவர் அழகா நம்மள மாத்தி கொடுத்தார். அதே போலதான் உங்களையும் ஆண்டவர் மாத்தி கொடுத்திருக்காரு. இதே மாதிரி நான் செஞ்சது போல நீங்களும் செய்வீங்க நான் நம்புறேன். கண்டிப்பா உங்களுடைய இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். கண்டிப்பா அனுப்புங்க, உங்களுக்கான கிஃப்ட் காத்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ, பபாய். Guys, இப்போ நம்ம வந்து
ஸ்டோரி கேட்க போறோம். நம்முடைய ஜெசி சிஸ்டர் வந்து நமக்காக ஸ்டோரி ஏசப்பா தான் கிங், ஏசப்பா தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புல நமக்கு ஸ்டோரி சொல்ல போறாங்க. எல்லாரும் கேட்கலாமா? கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க குட்டீஸ்? நான் உங்களுக்காக என்ன பண்ண போறேன்னா பைபிள்ல உள்ள வசனங்களை சொல்லி தர போறேன் கதையா. இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு பேர் உண்டு. அவர் பேர் என்ன தெரியுமா? ராஜாதி ராஜா. அந்த ராஜாதி ராஜா 2000 வருஷத்துக்கு முன்னால எப்படி பிறந்தாரு? கன்னியினுடைய வயிற்றுல குழந்தையா பிறந்தாரு. ஏழ்மை கோலத்துல பெத்லெஹேம்ல ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்தார். இந்த பாலகனாகிய இயேசு எதுக்காக பூமியில வந்தார் தெரியுமா? என்னுடைய பாவத்துக்காக, உங்களுடைய எல்லா பாவத்தையும் நீக்க வேண்டி நம்ம எங்க கொண்டு போனோமா? பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டி அவர் என்ன செய்தாரு? மனுஷனுக்காக ரத்தம் சிந்தும்படியாக, ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக பூமியில மனிதனாக வந்தார். இனி எப்படி வரப்போறாரு தெரியுமா? தெரியுமா யாருக்காவது? அவரு ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். மத்தேயு 26வது அதிகாரத்துல 31வது வசனம் சொல்லுது, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ராஜாவுடைய இடம் எப்படி இருக்கும்? ராஜா எங்க வீற்றிருப்பாரு? ஒரு பயங்கரமான சிங்காசனம் இருக்கும். அது விலை உயர்ந்த கற்களால பொண்ணுனால அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிங்காசனத்துல வீற்றிருப்பார். சாலமன் ராஜா வந்து அவருடைய அந்த சிங்கம் இருக்குமா அந்த அரியணையில ஏறும்போது அந்த அளவுக்கு அலங்கரிச்சிருந்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி வர போறாரு? ஒரு மகிமை பொருந்திய அந்த கிரீடத்துல வர போறாரு. வரும்போது என்ன செய்வாருன்னா ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். முதல்ல வந்தது எதுக்கு? ஜனங்களை ரட்சிக்குங்க முடியாத. இனி வருகிறது எதுக்காக வருவாரு? ராஜாதி ராஜா எதுக்காக வராரு? ஜனங்களை நியாயம் தீர்க்க வருவார். எப்படி வராரு? வலது பக்கம் கொஞ்சம் பேரை நிறுத்துவாரு, இடது பக்கம் கொஞ்சம் பேரை நிறுத்துவார். வலது பக்கம் உள்ளவங்க எல்லாம் எப்படியா? செம்மறியாடா. இடது பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளாடு அப்படின்னு சொல்லிருது வேதம். இந்த செம்மறியாடுகள் எல்லாம் என்ன பண்ணுமா? அவங்கள பார்த்து, வலது பக்கத்துல நிற்கிறவளை பார்த்து இயேசு கிறிஸ்து அழகான ஒரு வசனத்தை சொல்றாரு. என்ன தெரியுமா? தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வலது பக்கத்துல இருக்கிறவங்க யாரு? யாரு? செம்மறியாடு. அவங்கள பார்த்து ஏசப்பா சொல்றாரு, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த ராஜ்யத்துக்கு போங்க. சரியா? வலது பக்கத்துல இருக்கிறவங்க வந்து எங்க போகணுமா? தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜ்யத்துக்கு போனோம். தேவன் மனிதனை எதுக்காக படைச்சாரு? எல்லா மனுஷனுக்கும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அப்படி ஒரு நல்ல இடத்தை கொடுக்கணும்னு சொல்லிதான் ராஜா நியமிச்சு அந்த ராஜ்யத்தை செஞ்சாரு. ஆனா ஜனங்கள் என்ன செய்துட்டாங்க தெரியுமா? கெட்டு போயிட்டாங்க. சரியா? இந்த நல்லவர்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா ஏசப்பா? நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி தந்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீங்க என்ன செய்தீங்க? வஸ்திரம் தந்தீங்க. நான் அந்நியனா இருந்தேன். இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போகும்போது யாருமே தெரியாது, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? வாங்க எங்க வீட்டுல தங்குறீங்களா அப்படின்னு சொல்லி தங்க வைப்பாங்க. அதே மாதிரி நீங்க என்ன செய்தீங்க? என்ன தங்க வச்சீங்க. நான் வந்து காவல்ல இருந்தேன், நான் வந்து சிறைப்பட்டு இருந்தேன், என்ன பார்க்க வந்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்ன பண்ணீங்க? நீங்க விசாரிச்சு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பரிவா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. உடனே இந்த நீதிமான்கள் சொல்றாங்க, வலது பக்கத்துல இருக்கிறவங்க யாரு? செம்மறியாடுக்கு ஒப்பானவங்க. வலது பக்கத்துல இருக்கிறவங்க யாரு? நீதிமான்கள். வலது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஒரு நல்ல ராஜ்யம் இருந்துச்சு. அந்த நீதிமான்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, நாங்க உண்மை பசி உள்ளவர்களாக கண்டு எப்போ போஜனம் கொடுத்தோம்? நீங்க எப்ப தாகமா இருந்தீங்க, உங்களுக்கு நாங்க தண்ணி தந்தோம். நீங்க எப்போ வஸ்திரம் இல்லாம இருந்தவங்க, உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம். நீங்க எப்போ காவல்ல இருந்தீங்க, உங்களை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்போ ஏசப்பா சொல்றாங்க, அதற்கு ராஜா பிரதித்திரமாக மத்தேயு 26:4
40 ராஜா அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியராகி என் சகோதரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. என்னது, என்ன வசனமா? அதுக்கு ராஜா பிரதித்திரமாக. இப்ப நம்ம இப்ப ராஜா யாரு? ஏசு கிறிஸ்து தான் ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜா எதை விரும்புறாரு? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறத எனக்கே செய்தீங்கன்னு விரும்புறாரு. அப்ப சின்ன பிள்ளைங்களை நீங்க என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். கண்டிப்பா அது யாருக்கு செய்ததா? இயேசுவுக்கு செய்ததாக அவர் கருதுவார். அடுத்து இடது பக்கத்துல நின்னவங்க என்ன ஆடு? என்ன ஆடு? வெள்ளையாடு. இந்த வெள்ளையாடை பார்த்து அவங்க சொல்றாரு, ஏசப்பா என்ன சொல்றாங்க தெரியுமா? இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே, எப்படி சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். ஏசப்பா யாருக்காக? நல்ல அழகான ஒரு ராஜ்யத்தை கட்டினாரு மனுஷனுக்காக. ஆனா மனுஷன் என்ன செய்தான்? நல்ல செய்தவங்களுக்கு மட்டும்தான் நல்ல இடம், கெட்டது செய்தவங்களுக்கு எல்லாம் எந்த இடமா? சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்க அப்படின்னு சொன்னாரு. பசியா இருந்தேன் எனக்கு நீங்க என்ன செய்யல? ஆகாரம் கொடுக்கல. தாகமா இருந்தேன் எனக்கு தண்ணி தரல. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தரல அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்கள குற்றப்படுத்திட்டு இருக்காரு. உடனே இவங்க சொன்னாங்க, ஆண்டவரே நீங்க என்னைக்கு பசியா இருந்தீங்க? நான் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவங்க என்ன சொன்னாங்க? சிறியவர்கள் ஒருவனுக்கு நீங்க எதை செய்யலையோ அதை எனக்கு நீங்க செய்யல. சிறியவர்களுக்கு என்னென்ன உதவி செய்யறோமோ அது எல்லாம் கர்த்தருக்கே செய்தது மாதிரி. சரியா? இதோட இந்த கதை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் முதல்ல வந்தது மனுஷகுமாரா ரட்சிக்கும்படியா வந்தார். 2வது ராஜாதி ராஜா வரப்போறார், நியாயம் தீர்க்கும்படியா வரப்போறாரு. நீங்க வலது பக்கத்துல இருக்கிற செம்மறியாடா இருக்க போறீங்களா? நீதிமான்களா இருக்க போறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறீங்களா? இல்ல இடது பக்கத்துல நிற்கக்கூடிய எது? பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டதுதான் பாதாளம். அதுல பங்கடைய போறீங்களா? வெள்ளையாடா இருக்க போறீங்களா? தேவனுடைய நித்திய அது அக்கினி. என்ன அக்கினியா? நித்திய அக்கினியா. வெளியே வரவே முடியாது. இப்போ சிலவங்களுக்கு என்ன பண்றாங்க? சிறைச்சாலையில தண்டனை கொடுக்குறாங்க. 10 வருஷம் 5 வருஷம் கொடுத்துட்டு அப்புறமா ரிலீவ் பண்ணிடுவாங்க, விடுதலை பண்ணிடுவாங்க. ஆனா இந்த நித்தியமான அக்கினிக்குள்ள போயிட்டோம்னா கன்ஃபார்மா வெளியே வரவே முடியாது. நித்தியமா காலமாய் பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் அனுப்பப்பட்ட அந்த சிறையில இருப்பாங்க. நம்ம அப்படிப்பட்ட இடத்துக்கு கண்டிப்பா போகவே கூடாது. கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். இயேசுவின் தீயாய் ஜொலிப்போம், சங்கீதம் சந்தோஷம் நகைச்சுவை வசனத்தால் வாழ்நாளை மாற்றிடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னைக்கு கேட்ட கதையிலிருந்து கொஸ்டின்ஸ் நாங்க கேட்டிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸுக்கு தகுதியான பதிலை நீங்க கீழ்காண எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அனுப்புகிற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு கிஃப்ட் நாங்க அனுப்புவோம். நம் தேசத்தில் குழந்தைகளின் பாதுகாப்பு மிகப்பெரிய சவாலாகியுள்ளது. பள்ளிக்குச் செல்லும் வாகன விபத்துகள் அதிகரித்துள்ளன. போட்டித் தேர்வுகள், குறிப்பாக NEET போன்ற தேர்வுகள் மாணவர்களுக்கு மிகுந்த அழுத்தத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகின்றன. அதே நேரத்தில் சாலைகளின் நிலைமையும் கவலைக்குரியது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் இலட்சக்கணக்கான விபத்துகள் நிகழ்கின்றன. அதன் முக்கிய காரணம் குழிகள், தரமற்ற சாலை அமைப்புகள், முடிக்கப்படாத மேம்பாலங்கள். இந்தச் சூழ்நிலைகளில் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கும் சாலைகளின் மேம்பாட்டிற்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மெமரி வேர்ட்ஸ் கத்துக்க போறோம். அக்கா, இன்னைக்கான தீம் என்னக்கா? நம்மளோட தீம் வந்து ஹீரோ. சரி, நம்ம இந்த மாதத்துக்கான மெமரி வேர்ட்ஸ் கற்றுக்கலாமா? கற்றுக்கலாம். சரி, தியோ வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறான். நான் மெமரி வேர்ட்ஸ் சொல்லுவேன், தியோ வந்து ஆக்ஷன் பண்ண போகிறாங்க. அதை பார்த்து நீங்களும் ஆக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, எல்லாரும் எந்திரிச்சு சொல்லுங்கக்கா. எல்லாரும் எந்திருங்க பார்க்கலாம். அக்கா, நான் ரெடி, பசங்களும் ரெடி, நான் நம்புறேன். சரி, நம்ம மெமரி வேர்ட்ஸ் கற்றுக்கலாமா? ரெடி.
நான் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ நீ எனக்கு முன்பாக எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாயிரு. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுக்கா. ஏசப்பா தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அக்கா இன்னொரு வாட்டி ஆக்ஷனோட சேர்ந்து சொல்லலாமா? சொல்லலாமே. ரெடி ரெடி. பசங்களா நீங்களும் ரெடியா? நான் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாயிரு. நான் கத்துக்கிட்டேன். இந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா? எங்கக்கா இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. ஆதியாகமம் 17 1. ஆதியாகமம் 17 1. அக்கா இப்போ வந்து ஃபுல்லா நம்ம சொல்ல போறோம். சரியா? சொல்லலாம். பசங்க ரெடியான்னு கேளுங்க. பசங்களா நீங்களும் ரெடியா சொல்ல? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆதியாகமம் 17 1. குட்டீஸ், தியோ வந்து உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறான், கேட்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க நான் பண்ண ஆக்ஷனை வீடியோ எடுத்து இல்லனா மனப்பாடமா வசனம் சொல்லி வீடியோ எடுத்து கீழே தெரியுற நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அப்படி வாட்ஸ்அப் உங்ககிட்ட இல்லனா இமெயில்ல எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. நாங்க அதை பார்த்து நம்ம ப்ரோக்ராம்ல ஒளிபரப்பப்படும். சரி, டைம் ஆயிடுச்சு தியோ, நம்ம போலாமா? ஆமா. பாய் சொல்லிடலாமா? பாய். காய்ஸ், ஸோ நம்ம லாஸ்ட் செஷனுக்குள்ளே வந்துட்டோம். வைண்ட் அப் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த கிட்ஸ் இக்னைட்டர்ஸ் 3rd எபிசோடு உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தியோ, நீ என்ன சொல்கிற தியோ? எப்படி போச்சு? அண்ணா இந்த எபிசோட் ரொம்ப ஜாலியாக போச்சுண்ணா. அப்படியா? சூப்பர். அப்புறம் அண்ணா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஏசப்பாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். சூப்பர் தியோ. அப்புறம் அண்ணா ஒன்னு சொல்லவா? சொல்லு. என்னோட லைஃப்லயும் ஏசப்பா தானா ரியல் ஹீரோ. என்னோட லைஃப்லயும் ஏசப்பா தான் ரியல் லைஃப் ஹீரோ. ஸோ உங்களுடைய லைஃப்லயும் நீ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் அதுதான் நான் சொல்றேன். ஏசப்பா தான் ரியல் லைஃப் ஹீரோ. எப்போவுமே அவர் நம்முடைய மதங்களுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு ஏசப்பா ஒரு நல்ல தகப்பனா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நம்ம கூட இருந்து நடத்துகிறாரு. ஸோ இனிமேலும் அவர் நம்ம கூட இருந்து ரியல் லைஃப் ஹீரோவாக நடத்துவார் நான் நம்புகிறேன். அண்ட் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, கண்டிப்பாக ஜீசஸ் மிராக்கிள் ப்ரேயர் ஹவுஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ கொடுத்துருங்க. அப்போ தான் அப்டேட்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ இன்னும் நிறைய முக்கியமான செஷன்ஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணலான் இருக்கோம். முக்கியமாக இந்த ஸ்டோரிஸ், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ், நிறைய விஷயங்களை நாங்கள் என்னுடைய குழு எல்லாம் இணைஞ்சு நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். வர மாதங்களில் அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்முடைய சிறு பிள்ளைகள், இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாருமே உற்சாகமாக நமக்காக ஜாம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நீங்களும் எங்களுக்காக ஜாம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் போடுங்க, மெயில் போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் ரீச் பண்ணுவோம். கண்டிப்பாக எங்களுடைய சபைக்கு இங்கே வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மிஸ் பண்ணாமல் நம்ம இந்த ஜீசஸ் மிராக்கிள் ப்ரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனல்ஸ், இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் எல்லாம் பாருங்கள். ஜாய் டிவிலையும் பாருங்கள். தியோ, நம்ம கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. பாய். சங்கீதம், சந்தோஷம், நகைச்சுவை, வசனத்தால் வாழ்நாளை மாற்றிடுவோம். நாம் தான் கிட்ஸ் இக்னைட்டர்ஸ். சீயோனை அதிர வைப்போம். இயேசுவின் சேனையில் வீர பசங்கள், உலகத்திற்கு ஒளியாய் தோன்றுவோம். நாம் தான் கிட்ஸ் இக்னைட்டர்ஸ்.
வாழ்வில் சந்தோஷம் மகிழ்ச்சியை வசனத்தால் வாழ்நாளை மாற்றிடுவோம் தான் கிட்ஸ் இக்னைட்டர்ஸ் சீயோனை அதிர வைப்போம் இயேசுவின் சேனையுடைய பசங்கள் உலகத்திற்கு ஒளியாய் தோன்றுவோம்